ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இன்னைக்கு தியானத்திற்காக 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். 9ஆம் அதிகாரம் தான் சொன்னேன், எந்த வசனம்னு தெரியல, தெரிஞ்சிச்சா? 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God for his indescribable gift. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் அருளிய அந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பாடல்ல பாடினபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது, அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை, அநேக ஈவுகளை, அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறார். நாம் பிறந்த நாள் முதல் கொண்டு, அதாவது அதுக்கு முன்னாலே சொல்லலாம், நம் தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட அந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கிருபைகளை, அவருடைய நன்மைகளை, ஈவுகளை நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னும் ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற காலம் வரைக்கும் இந்த நன்மைகளை, அப்படிப்பட்ட ஈவுகளை இன்னும் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏற்கனவே தந்திருக்கிறாரு, இன்னும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப நம்முடைய கரம் எப்பொழுதும், நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனுடைய கரத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய முகத்தையும் நோக்கணும், அப்பப்போ அவருடைய கரத்தையும் என்ன செய்யணும்? நோக்கணும். ஆமென். எப்பவுமே கையையும் பார்த்துட்டு இருக்க கூடாது. அதாவது முகத்தை பார்ப்பது உறவு. ஆமென். அவருடைய கரத்தை பார்ப்பது அவரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பிளஸிங், ஆசீர்வாதம். அப்படி நம்ம வேதத்துல தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்கள், தேவன் அருளுகிற ஈவுகள், தேவன் அருளுகிற நன்மைகள் என்று அநேக காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள்ல இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல மனிதனுக்கு ஆண்டவர் அருளுகிறார், அதுல இந்த நாட்களுக்கு பிறகு தேவன் நமக்கு என்னெல்லாம் அருள போகிறார், அருளி இருக்கிறார், அதுக்கு நன்றி, என்னென்னலாம் அருள போகிறார் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம்? விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் காத்திருந்து, அதை அறிந்து, அதுக்காக ஜெபம் பண்ணி, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது அந்த ஈவு என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அதாவது தேவன் அருளிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் ஈவு. அதுல வந்து பிளஸிங், தேவன் அருளிய ஆசீர்வாதம், தேவன் அருளின பிளஸிங். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, every man shall gives us his able according which he has given you. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு தக்க அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல வந்து இதுல நம்ம பார்க்கிறோம், சொல்லி முடியாத தேவன் அருளின ஆசீர்வாதம், தேவன் அருளுகிற பிளஸிங். அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம
ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்ம வேதத்துல பல இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது இப்படி சொல்லி அழைப்பார், நான் உன்னை ஆசீர்வதித்து. அதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஆசீர்வதித்து. ஈசாக்கை பற்றி சொல்லும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினா இல்லையா. யாக்கோபு விஷயத்துல பார்க்கும்போது யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். யாப்பே சொல்றாரு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் அருளிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆசீர்வாதம் சொல்லும் போது அதுல பல வகைகள் இருக்கு. அப்ப இதுல பொருளாதாரத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பொருளாதார ஆசீர்வாதம். அப்போ இந்த இடத்துல தேவன் நம்மள பொருளாதார ரீதியாகவும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பொருளாதார ரீதியாகவும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தருவார். அப்போ பொருளாதார ரீதியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நாம என்ன பண்ணணுமா, அவர் நமக்கு எந்த மாதிரி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அதுக்கு தக்க நாமும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை நமக்கு அருளுகிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, கொடுக்க வேண்டும். அப்ப கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதை பல காரியங்களுக்கு பேசலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அதை கொடுக்கறதை பற்றி பேசலாம். அப்போ நமக்கு தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பொருளாதாரங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். நமக்கு நலமான வழியில ஆண்டவர் நமக்கு பொருளாதாரங்களை, செல்வத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிறதுல இருந்து நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் நமக்கு கொடுத்ததற்கு தக்கதாக எவ்ரி மேன், ஒவ்வொரு மனிதனும் shall gives as he is able according which he has given you. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு தக்க, அதே போல என்ன இனி நமக்கு கொடுக்கிறாரோ அதுக்கு தக்க நாமும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். நமக்கு தந்திருக்கிறவைகளிலிருந்து நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் கொடுத்தாரு, நம்ம கொடுக்கிறோம். அப்புறம் மீண்டும் அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. அவர் கொடுக்க, அப்புறம் நாம அதுல இருந்து அவருக்கு கொடுக்க, மறுபடியும் அவர் நமக்கு என்ன செய்யும், நம்ம கொடுக்கறத பார்த்து அவர் நமக்கு கொடுக்க, அப்புறம் திரும்ப நம்ம அவர் அதிகமா கொடுக்க நம்மளும் என்ன செய்யறோம். அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு ப்ராசஸ் இல்லையா. அதனால எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யணும். அப்ப நம்ம கொடுக்குற அளவு கூட்ட அது என்ன செஞ்சுட்டே போகுது, அவர் கொடுக்குற அளவு கூடிட்டே போகுது. நம்ம கொடுக்குற அளவை குறைக்க அதுவும் என்ன செஞ்சுட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. அப்படிதானா. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, உயர்வு, பெருக்கம் அப்படியே இருக்கும். சில நேரங்களில் டிக்ரீஸ் என்ன செய்யுது, ஆகுது, கீழே வந்துட்டே கூட இருக்கும். அப்போ நம்ம தேவன் நமக்கு கொடுக்கும் போது தேவன் நமக்கு அருளுகிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நாமும் தேவனுக்கு என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நீங்க என்னை வஞ்சிக்க கூடாது. நான் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க என்னன்னு செய்யக்கூடாது, வஞ்சிக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. நீங்க கொடுக்கணும், நீங்க என்னை வஞ்சிக்க கூடாது. நீங்க தசம பாகங்களை ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு வரணும். அப்ப அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று என்ன செய்யுங்க, நீங்க என்ன சோதிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் இருந்துச்சு. அப்போ நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறேனா இல்லையா என்று என்ன செய்யுங்க பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறார். அவர் அருளின ஆசீர்வாதத்திலிருந்து நாம் அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு என்று, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று, அவருடைய ஊழியத்திற்கு என்று சொல்ற ஒரு குறைந்தபட்சமான ஒரு காரியத்தை ஆகிலும் தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். நம்முடைய அன்பின் எல்லைக்கு தக்க நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதாவது அந்த விதவை குறித்து சொல்லும் போது அவள் தன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டார், கொடுத்து. அவளுடைய அன்பின் எல்லை 100% கர்த்தர் மேல. அல்லேலூயா. அதுல வசனம் தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகளே என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அது அன்பின் எல்லையை பொறுத்துதான் நம்முடைய கொடுத்தல் அமையும். தேவன் மேல உண்மையான அன்பு இருந்தால் நாம என்ன செய்வோம், அன்பு கொடுக்கும். நம்ம கொடுக்கும். வசனங்க நம்ம வாசிச்சோம். ஆமே, எல்லா மனிதர்களும் அல்லேலூயா நம்ம கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு அருளின ஆசீர்வாதத்துக்கு தான் அவனவன்
தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி என்ன செய்ய வேண்டும்? காணிக்கணும். உங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு தக்க, நான் என்னால என்ன ஆண்டவருக்கு என் தகுதிக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அது அவனவனுடைய தகுதிக்கு தக்க. மற்றவங்களை பார்த்து ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் இருப்பாங்க, அவங்க நிறைய செய்வாங்க, அவங்க அளவுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு எளியவனாலும் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவனுக்கு அருளின ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தாரும் அவனுடைய முக தரிசனத்தை என்ன செய்தார்கள்? தேடினார். இரண்டாவது, நமக்கு ஆண்டவர் ஞானத்தை அருளுகிறார். தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை அருளுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம், அதாவது பந்தி விசாரணை செய்வதற்கு கூட பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்தது அப்படின்னு பார்க்கணும். சில முக்கியமான பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு விசேஷமான ஞானம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்படிலாம் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை சம்பாதித்தாலும், எதை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? ஞானத்தை. செல்வத்தை காட்டிலும் நம்ம அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? ஞானத்தை. அந்த ஞானத்தை யார் தருகிறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அப்போ நமக்கு ஞானத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆல் த கிங்ஸ் ஆஃப் த இயர் ஷார்ட் த பிரசன்ஸ் ஆஃப் சாலமோன் டு ஹியர் his wisdom which God had put in his heart. அதாவது தேவன் அவருடைய இருதயத்துல அருளின அந்த ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தாரும் அவருடைய முக தரிசனத்தை என்ன செய்தார்களாம்? தேடினார். அப்ப இன்னைக்கு இந்த நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மளுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை தேடணும். அல்லேலூயா. எப்படியா? தேவன் ஒரு, அதாவது இப்போ ஒருவேளை நம்ம பார்வையில ஒருவேளை நம்ம ஞானமற்றவர்களா இருக்கலாம், ஞானம் குறைவானவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி ஞானத்தை அருளுகிறாரா? ஒரு மனிதனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும் போது அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு சகல தேசத்திலிருந்து அன்னைக்கு சாலமோனை பாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒருவேளை இருக்கிற கிராமத்துல, இல்லையா, நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இவங்க கிட்ட போனா இவங்க ஒரு நல்ல ஞானமான ஒரு ஆலோசனை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இவங்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா என்ன செய்யும்? கிடைக்கும். இவங்கிட்ட போனா சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஞான திருஷ்டிக்காரங்களா மாறணும். அதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும்? ஞானம் கொடுக்கிறார். தேவன் அருளுகிற ஞானம். அவன் தேவன் அருளின ஞானம். அன்னைக்கு சாலமோனுக்கு தேவன் அருளின ஞானம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நமக்கு அருளுகிற அந்த ஞானம், அது எப்படிப்பட்ட ஞானமா இருக்கும் அப்படின்னா, அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு, அந்த ஞானத்தை உடைய நம்மளை பார்க்கறதுக்கு, ஆமென், நாலா திசைகள்ல இருந்து என்ன செய்யணும்? ஆட்கள் நம்மளை தேடி வரணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அல்லது எங்க அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், இவங்கிட்ட போனா அவங்க நமக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுவாங்க, இவங்கிட்ட போனா இவங்க நமக்கு ஒரு நல்ல என்ன செய்யும்? ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு குழப்பம் என்ன செய்யும்? மாறும். இவங்கிட்ட போனா குழப்பம் மாறும், ஒரு தெளிவு கிடைக்கும். இதுல ஒரு ஒரு விசேஷம் அவங்ககிட்ட என்ன செய்யுது? இருக்கு. ஒரு ஸ்பெஷல் அவங்ககிட்ட இருக்கு. எந்த கடினமான விஷயமா இருந்தாலும் வாங்க நம்ம அவங்க கிட்ட போகலாம். அவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்படி சில நேரங்கள்ல இப்ப வீட்டுல ஏதோ ஐடியா எட்டாவதப்போ பாஸ்டர் கூட்டிட்டு வராங்கல்ல, பாஸ்டர்கிட்ட வராங்கல்ல,
இப்ப அதே போல இது நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க. இது இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களும் ஆண்டவரை அறியாத மக்களும் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும், இவங்கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி அவங்க கேள்விப்பட்டு நம்மளை தேடி அவங்க வரணும். ஆமே. அப்ப அப்படிப்பட்ட ஈவுகளை, அப்படிப்பட்ட ஈவாகிய ஞானத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், தருகிறார் என்று இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அருளின் அந்த ஞானத்தை கேட்கறதுக்காக ஆட்கள் வந்தாங்க. அதுதான் தேவன் அருளின் ஞானத்துக்கு அந்த அடையாளம். அந்த தேவன் ஞானத்தை பெற்ற மனிதனை பார்க்கறதுக்காக, அவனுடைய முக தரிசனத்துக்காக என்ன செய்யறாங்க, தேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. அட்லீஸ்ட் நமக்கு தேசத்துல இருந்து வராட்டியும் அட்லீஸ்ட் சேலம் மாவட்டத்தை சுத்தி இருந்தா என்ன செய்யணும், வரட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படி ஒரு ஐடியா இருக்கா? நம்மளை தேடி வந்தா நம்ம வேலை தடைப்படுமே, நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்புவோம். இவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து ஆலோசனையை சொல்லுங்க, ஞானத்தை சொல்லுங்கன்னா நாங்க வந்து வேலைகளுக்கு போக வேண்டாமா, சம்பாதிக்கிறதுக்கு போக வேண்டாமா அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. மற்றவங்க எல்லாம் வேணாம் சாமி, இருக்கிறதே நியாயம் வைக்க நம்மளால முடியல, இன்னும் ஒரு 10 பேருக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, நியாயம் வைக்க அந்த பிரச்சனை நமக்கு வேணான்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. சரி, தேவை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். கை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 2 ராஜாக்களின் 2 நாளாகமத்தின் புஸ்தகம், அடுத்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கலாம். உறுதிப்படுவதாக. ஆமென். பிராமிஸ் இருக்கு, தேவன் அருளின பிராமிஸ், வாக்குத்தத்தம், தேவன் அருள போகிற வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகணும், உறுதிப்படணும். ஆமென். உறுதிப்படணும், அது வலிமை அடையணும். அப்ப பிராமிஸ், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, அப்பப்போ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார், திரும்ப சொல்ற பிராமிஸ். அப்ப அதே போல கடைசியில அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன செஞ்சுட்டாரு, 99வது வயது வரைக்கும் கூட வந்து பேசியாச்சு. அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுறேன். அப்போ வாக்குத்தத்தம் பிராமிஸ் என்ன பண்ணப்படுகிறது, ஸ்ட்ரெங்தன் பண்ணப்படுகிறது, எஸ்டாபிளிஷ். நல்ல கவனிங்க, அது ஸ்ட்ராங் ஆகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற அருளுகிற வாக்கு தத்தம், அருளின வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யணும், உறுதிப்படணும். அங்க வசனத்துல அப்படிதான், உமது வாக்கு தத்தம் என்ன ஆவதாக, தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் என்ன ஆகட்டும், உறுதிப்படுவதாக. ஆமென். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆமென். அதை ஆண்டவர் அதை நிலை நிறுத்தணும். நிறுத்தி ஆண்டவர் அந்த, அவர் பொய் சொல்றது இல்லை, அவர் மனம் மாறுறதும் இல்லை. ஆனா நம்ம அந்த வாக்கு தத்தங்களுக்கான நிபந்தனைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், விலகிடுவோம். அல்லேலூயா. அதாவது ஆபிரகாம நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்க, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு வா. நான் வரமாட்டேன், ஆனா நீர் என்ன செய்யும், இங்கே ஆசீர்வதியும். அப்படிதான் நம்ம நிறைய பேர் அப்படிதான் கேட்க, வா அப்படின்னா வரல முடியாது. நான் எப்படி ஆண்டவரே என் குடும்பத்தை விட்டு வருவேன், எப்படி ஆண்டவரே என் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வருவேன், எப்படி ஆண்டவர் இந்த ஊரை விட்டு எப்படி ஆண்டவரே நான் வருவேன் இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க, நான் படிச்ச ஊரு, நான் வாழ்ந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு, என்ன நான் அந்த ஊரு தண்ணி குடிச்சு வளர்ந்தவன் நான், அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா வரமாட்டோம். ஆனா என்ன செய்ய சொல்லுவோம், ஆசீர்வாதம். ஆனா சொல்ல, நீ வந்தால் அப்படிதானே, நீ வா, அப்ப நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அப்போ நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். சரி, இந்த முதல்ல உள்ளதை மட்டும் கட் பண்ணிருங்க ஆண்டவரே, பின்னால இருக்கிறது அவ்வளோத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், சுதந்திரிச்சுக்கிறேன். வாக்கு தத்தம் மட்டும் அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப வாக்கு தத்தம் நிலைப்பட வேண்டுமானால் நமக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டியது, ப்ராமிஸ்க்கு நம்மளை கமிட் பண்ணி போகணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நம்மளை
ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், போகணும். உங்களுக்கு சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்ன செய்யுங்க, எருசலேமில காத்துருங்க. அங்கெல்லாம் போய் காத்திருக்க முடியாது, வீட்டிலேயே காத்திருக்கிறேன் ஊத்துங்க. எப்படி அங்கெல்லாம் போக முடியாது, 10 நாளா. அப்புறம் என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது யார்? வேலையில 10 நாள் நமக்கு யார் லீவு தருவாங்க? இப்படி எல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு வேற போகணும். இப்படி எல்லாம் நம்ம நிறைய 10 நாள், அது எத்தனை நாள்னே தெரியாது. நீ போய் காத்துருங்க. 10 டேஸ்லாம் அவங்க சொல்லலையே. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்துருங்க. வாக்குத்தத்தம் என்னைக்கு போகும்? உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் டைம் சொல்லி தான் வருவோம். காலையில இப்போ பிரேயருக்கு வந்திருக்கோம், நம்ம டைம் வச்சிருக்கோம். 9:30 நீங்க முடிச்சு என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். இல்லாட்டி என்ன செய்யணும், கறி கடைக்காரன் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி சில நேரங்கள்ல நமக்கு சில கமிட்மெண்டோட வந்திருப்போம். அந்த இதுக்கு ஒரு இன்னொரு 1/2 மணி நேரம்னா ஐயோ அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ள இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல எல்லாம் அப்படி வந்துட்டோம். அந்த நிலைமையெல்லாம் மாறும். அல்லேலூயா. அப்போ அது உறுதிப்படணும்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாம என்ன செய்யணும், அதை நம்ம செயல்படுத்தணும். அது அப்பதான் ஸ்ட்ராங் ஆகும். வாக்குத்தத்தம் நிறைவேற நிபந்தனைகள் முன்னாடி என்ன செய்யணும் இருக்குது. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை ஆண்டவர் வைக்கிறாரு. என்ன முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஆமா, உங்க அப்பாவெல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிற, ஏமாத்தி இருக்கிற, அப்ப நீ யாருன்னு சொல்லு. இப்படியெல்லாம் ஆண்டவர் சில நேரங்கள்ல நமக்கு வச்சிருக்கிற அந்த நிபந்தனையை நம்ம நிறைவேற்றும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். என்ன ஆபிரகாம்கிட்டையும் லாஸ்ட் என்ன சொல்ல, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா, நிபந்தனை தான் அங்க சொல்றேன். எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு உத்தமனா இருக்கிறேன். அப்ப 99 வயதுலயும் என்ன தேவைப்படுது, உத்தமம் தேவைப்படுது. ப்ராமிஸ் நிறைவேறணும்னா 99 வயதுலயும் என்ன தேவை இருக்கு, உத்தமன. நான் என் உத்தமத்துல நான் நிக்க மாட்டேன், ஆனா ப்ராமிஸை மட்டும் என்ன செஞ்சிருக்கேன், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ப்ராமிஸை கொடுத்துருக்கேன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி. ஆனா உத்தமத்துல எல்லாம் நிக்க முடியாது, அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அது ஸ்ட்ராங் ஆகணும். ப்ராமிஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா நிபந்தனைகளை நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவாராக. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ லார்ட் காட், let your promise to David my father be established. என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அது நிலைநிறுத்தப்படுவதாக, உறுதிப்படுவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 15:11. யோபு புஸ்தகம் 15வது. தேவன் அருளிய ஆறுதல்களும் மிருதுவான பேச்சும். ஆமா, அது அற்பமான காரியமா? அது தேவனுடைய ஆறுதல், அவற்றிலிருந்து வரக்கூடிய அந்த சாஃப்டான வேர்ட். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு அற்பமான காரியம் அல்ல. ஆமென். பாருங்க, the consolation of God too small for you. உமக்கு அது ரொம்ப சின்னதா, அற்ப காரியமா அப்படின்னு கேட்க. அப்ப தேவனுடைய ஆறுதல் அற்ப காரியம் இல்ல, சின்னது இல்ல. It is big, it is great. Hallelujah. தேவனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது, அது அற்ப காரியம் இல்லை. அவங்க இப்படி கேட்கிறாங்க, the consolation of God too small for you and the word spoken gently with you. அதெல்லாம் ஜென்டிலான அந்த வேர்டு, சாஃப்டான அந்த வேர்டு, அந்த மிருதுவான அந்த வார்த்தை, அதெல்லாம் நமக்கு அற்பமான காரியமா? அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன அருளுகிறாரா, ஆறுதல். அல்லேலூயா. ஆமா, ஜென்டிலான பேச்சு, மிருதுவான பேச்சு, மென்மையான பேச்சு, மென்மையான தேவனுடைய சத்தம், மென்மையான தேவனுடைய பேச்சு. அல்லேலூயா. ஆறுதலான ஆண்டவருடைய வார்த்தை, அது சின்னதல்ல. தேவனுடைய ஆறுதல் எவ்வளவு பெருசு. ஆமென். தேவனுடைய அந்த மென்மையான மிருதுவான பேச்சு எவ்வளவு பெருசு. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பேச்சை, அப்படிப்பட்ட ஆறுதலை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எத்தனையோ நேரம் நம்மளை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கீங்க? அநேக நேரங்கள்ல ஆண்டவர் அவருடைய அந்த மென்மையான அந்த பேச்சு, மிருதுவான பேச்சு ஆறுதல் படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல அவர் தாசன் என்று நம்மளை அழைச்சது, மகனேன்னு நம்மளை
அழைத்தது, கூப்பிட்டது இல்லையா, என் பிள்ளைகளே என்று அவர் அழைத்தது, அதெல்லாம் அந்த சில நேரங்கள் அந்த சூழ்நிலைகளின் நடுவில் நம்முடைய இருதயத்துல தொனித்த அவருடைய அந்த மிருதுவான அந்த வார்த்தை, அல்லது அந்த சாஃப்டான வேர்டு, அது எவ்வளவு நம்மளை தேய்ச்சி இருக்கிறது. அதெல்லாம் அற்பமான காரியமா? அதெல்லாம் சின்னதா? அதுல எவ்வளவு பெருசு. மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் சில நேரங்கள்ல, சில மனிதர்கள் சில நேரங்கள்ல ஆறுதல் சொல்லுவாங்க, அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் பேசுறது அது எவ்வளவு பெரிய. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சத்தம், கர்த்தரோட நான் என்ன கேள்வியோட இருந்தனோ அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நம்ம வேதத்தை திறந்தவன், அல்லது எங்கேயோ ஒரு காதுல ஒரு சத்தம், இருதயத்துல ஒரு உணர்வு, ஒரு தோனி, அந்த கேள்விக்கான அந்த தோனி நம்முடைய உள்ளத்துல வரும்போது அது எவ்வளவு ஒரு ஆறுதலா இருந்தது, எவ்வளவு ஒரு தேர்தலா இருந்ததுல, எவ்வளவு பலனாய் அது இருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி முடியாத ஈவுகளை கொடுக்கிறார். அதுல அவர் தேவன் அருளுகிற ஆறுதல், அது என்னைக்கும் அவருடைய ஆறுதல் நமக்கு போதும். ஆமென். அவருடைய அந்த மிருதுவான பேச்சு நமக்கு போதும். அது நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம்மளோட பேசுகிற எல்லாருடைய வார்த்தையிலையும் ரொம்ப பெரியது. ஆமென். அது அற்ப காரியம் அல்ல, அது பெரிய. தேவனுடைய வார்த்தை மிக மிக கிரேட். பெரிய வார்த்தை, பெரிய காரியம். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37. முப்பத்தோராவது வசனம் பாருங்க. அல்லேலூயா. தேவன் அருளிய வேதம். ஆமென். தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குது? இருதயத்துல. அப்ப தேவன் அருளின வேதம் இருதயத்துல இருந்தா அங்க என்ன ரியாக்ஷன் பாருங்க. அவனுடைய நடைகளில் ஒன்று என்ன செய்வதில்லை, பிசகுவதில்லை. The law of his அதாவது சட்டம், தேவனுடைய சட்டம் in his heart. அல்லேலூயா. தேவன் அருளிய லா அல்லது சட்டம் அல்லது வேதம் எங்க இருக்கிறது? in his heart. அவனுடைய நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை, பிசகுவதில்லை. None of his steps shall slide. None of his steps shall slide. ஒரு நடையில ஒண்ணு என்ன செய்யாது, பிசகா, ஸ்லைடா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் நமக்குள்ள இருந்தால், வேதம் நம் இருதயத்தில் இருந்தால் என்ன செய்யாது, நடைகள். அப்ப நம்முடைய நடைகள் பிசகாதபடி அவருடைய வார்த்தை, ஆண்டவர் அவருடைய சட்ட திட்டங்களை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் அருளுகிற வேதம். அப்ப தேவன் ஏற்கனவே நமக்கு நிறைய வேத வசனங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னும் ஆண்டவர் நமக்கு நிறைய வேத சத்தியங்களை, சட்ட திட்டங்களை நமக்கு என்ன செய்வாரு, ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நமக்கு அருளி கொண்டே இருக்கிறார். வேதம், அவருடைய வார்த்தையை, அவருடைய லா, அவருடைய சட்டத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறார். அவருடைய வழிகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது எங்க இருக்கணும், நம்முடைய இருதயத்துல. அப்ப இருதயத்துல அந்த வேதம் இருந்தால் நம்முடைய நடைகள்ல ஒண்ணு என்ன செய்வதில்லை, பிசகுவதில்லை. நம்ம ரூட் மாறாது, நம்முடைய வழி என்ன செய்யாது, பிசகாது. அதுல ஒன்றும் பிசகாதபடி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி தவறாமல் இருக்கிறதற்கு தேவையான ரூல்ஸ, சட்ட திட்டங்களை, வேதத்தை, வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அதான் சொல்ல, நம்முடைய வாக்கை நான் என் இருதயத்தில் என்ன செய்தேன், வைத்தேன். அப்போ அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைக்கணும். அவருடைய வேதம் அது இருதயத்துல இருக்கணும். அவருடைய சட்டம், அவருடைய லா நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இருந்தால் நம்முடைய அடிகளில் ஒன்றும் வழிகளில் ஒன்றும் பிசகாதபடி தேவன் நம்ம என்ன செய்கிறார், காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. ஓகே, அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்.
1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அடுத்து நம்ம பார்க்கிறோம் என்னவா? கிருபை இல்லையா? தேவன் அருளிய கிருபை. அது இது எப்படிப்பட்ட கிருபையா? அது விருதாவா இருக்காத கிருபை. ஆமென். His grace toward me was not in vain. Was not in vain. அது வீணானதல்ல, விருதாவான கிருபை அல்ல. அது விருதாவா என்ன செய்யல, இருக்கல. அப்ப தேவன் எனக்கு எதை அருளுகிறார்? அடுத்து கிருபைய, கிரேஸ கொடுக்கிறார். ஆமென். தகுதி இல்லாதவனுக்கு அருளப்படுகிற ஈவு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அவருடைய அந்த அந்த கிருபைய அல்லது அவருடைய இரக்கத்தை பெறுகிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதியே இல்லை. ஆனா தகுதியற்ற பாத்திரங்களாக இருந்தும் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபை. அப்ப அவருடைய கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நோவாவுக்கோ அவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது, லோத்துக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அழியும் சோதோம்ல இருந்து காப்பாத்துறதுக்கு வெளியே இழுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சார்? விட்டார். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்காவிட்டால் எங்களை எங்க இருந்து போக விடாதேன்னு சொல்ற, கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். எஸ்தர் சொல்றாங்க, கண்களில் கிருபை கிடைத்தது, எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். நம்ம ரூத்துக்கு கிருபை கிடைத்தது. எப்படி பார்க்கலாம், நிறைய கிருபைகள். ஆமா, அதே போல ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அந்த கிருபை பெற்ற ஜனங்கள் தான் நீங்களும் நான். அல்லேலூயா. மரியாதை பெற்ற கிருபை பெற்றவளே வாழ்க. இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களா? உண்மையிலே நினைச்சு பார்த்தா இல்லை. அவன் மனுஷனை அவர் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு எம்மாத்திரம். ஆனா அவருடைய வயிற்றுல ஒரு 10 மாதம் எழுந்திருக்கிறார். உண்மையிலே பாக்கியம்தான். அல்லேலூயா. அது அவங்க தெய்வம் அல்ல, ஆனா உண்மையாகவே அவங்க ரொம்ப கனத்துக்குரிய கிருபை பெற்றவள், பாக்கியவதி அவர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம். அல்லேலூயா. அப்ப கிருபை, அவருடைய கிருபை விருதாவா இருக்கவில்லை. சொல்ற தேவன் அருளிய கிருபை என்ன ஆகாது, விருதா போகாது, அது வீணா போயிடாது, அது வெயின் ஆயிராது. ஆமென். கர்த்தர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பிளஸிங்க, கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளுவாராக. அடுத்து பாருங்க, அதே கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் chapter 12 verse 1, 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, இங்கே கர்த்தர் அருளிய தரிசனம், கர்த்தர் அருளிய வெளிப்படுத்தல். அல்லேலூயா. இது நம்ம மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, நம்மளை உயர்த்தி கொள்வதற்காக அல்ல. சொல்ற தரிசனங்களை நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள், வெளிப்படுத்துதல். ஆமென். I will come to visions and revelations of the Lord. நான் அவருடைய விஷனோடையும் அவருடைய ரெவலேஷனோடையும் நான் என்ன செய்யறேன்? வர்றேன். அதை நான் என்ன செய்யறேன்? சொல்றேன். அதனால நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது மேன்மை பாராட்டுறதுக்கு, பெருமை அடைவதற்கு இல்லை, நம்மளை மேன்மை பாராட்டி கொள்வதற்கு இல்லை. நாம தேவனிடத்திலிருந்து விஷன், ரெவலேஷன், வெளிப்படுத்துதல், தரிசனம் பெற்ற பிள்ளைகளாக நாம இருக்கணும். தேவன் அருள்கிறார், விஷன் அருள்கிறார், தரிசனம் தேவன் அருள்கிறார், ரெவலேஷன் வெளிப்பாடுகள். ஆமென். யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதான் வெளிப்படுத்துற விசேஷம். தானியேல் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் நிறைய விஷயங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் வெளிப்பாடு பெற்ற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? இருக்கணும், மாறணும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். எத்தனை பேர் விஷன் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தரிசனம் வேணும், தரிசனம் பெறணும். ஆமென். வெளிப்பாடுகளை பெறணும். பெற்று மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், விஷனை சொல்லணும், வெளிப்பாடுகளை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அதற்கு அந்த ஈவுகளை தேவன் நமக்கு தருவாராங்க. இது நம்ம மேன்மை பாராட்டு, நம்ம விஷன் பெற்றவங்கன்னு நம்ம மேன்மை பாராட்டிக்கிறதுக்கு இல்லை. அழகா சொல்ற, மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி அல்லவே, மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி அல்லவே. ஆனா நான் தேவனிடத்துல தரிசனம் பெறணும், தேவனிடத்துல வெளிப்பாடு பெறணும். தேவன் அருளுகிறார். ஏற்கனவே
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார், விஷன் கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். நமக்கும் அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடு தாரும், எனக்கு விஷன் தாரும். தேவன் அருளுகிறதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. இறுதியாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் சுவிசேஷம் தேவன் அருளிய அப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு அப்பம் அருளுகிறார். ஆமென். இது எதுக்காக? அந்த அப்பம் ஜீவனை அருளுகிறதான அப்பம். அல்லேலூயா. The bread of God is he who comes down from heaven and gives life to the world. அல்லேலூயா. உலகத்துல நமக்கு எதை கொடுக்குதா? gives life to the world. உலகத்துல நமக்கு லைஃப் கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். ஆமென். அல்லேலூயா. தேவன் அருளின அப்பம் இயேசு. சொல்ல, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. இறுதியாக ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பெற்று, ஆமென், அந்த அவரை நம்ம இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் அல்லேலூயா. எது வேணாலும் என்ன செய்யலாம்? இழக்கலாம். எதை இழக்கக்கூடாது? தேவன் இழக்கணும், இயேசுவை. ஆமென். தேவன் கிருபையாய் தம்முடைய குமாரனை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம், மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது வானத்திலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம். அதை புசித்தவர்கள் மரித்தார்கள் என்று எழுதப்பட்டது. ஆனா ஜீவ அப்பம், ஆமென், இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம கர்த்தருடைய பந்தி கம்யூனியன்ல என்ன செய்யறோம்? அவருடைய சரீரம், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், அதற்கு அடையாளமான அப்பத்தை நம்ம என்ன செய்யறோம்? புசிக்கிறோம். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரஸ். இதை என்ன செய்யறோம்? அப்ப அவரை நம்ம இந்த சரீரத்துல நம்ம அவரை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த ஜீவ அப்பத்தை, அவன் வாழ்க்கைய கொடுக்கிற அந்த அப்பத்தை, அல்லேலூயா, அதை பெற்றுக்கொள்ற நாம அதை காத்துக்கொள்ளணும். அவரை நமக்குள்ள காத்துக்கொள்ளணும். அவரை நம்ம இழந்துடக்கூடாது. அவர் நம்ம விட்டு வெளியே போறதுக்கு நம்ம இடம் என்ன செஞ்சிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. நம்மோடையே அவர் தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும். நம்மை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை அவர் நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் ஜீவ அப்பம். ஜீவனை, நித்திய வாழ்வை அவர் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு ஜீவனை தருகிறவர். எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாமா? முதல்ல ஆண்டவர் நமக்கு ஈவுகளை, அவன் நன்மைகளை தருகிறார். முதல்ல அவர் எதை அருளுகிறார்? பிளஸிங், ஆசீர்வாதம். எதை அவர் நமக்கு கொடுக்கிறாரோ அதுல இருந்து கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் தன் திராணி அளவுக்கு தக்க, அல்லது தன்னுடைய நிலைமைக்கு தக்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அவன் நன்றியோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட, அன்போட என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் அருளின ஞானம். அல்லேலூயா, விஸ்டம். ஆமென். அப்ப தேவன் அருளின விஸ்டம் எதுக்கு அப்படின்னா, மத்தவங்க நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை கேட்க வரணும். அல்லேலூயா. தேவனிடத்துல ஞானம் பெற்ற நம்மளை பார்க்கிறதுக்கு, சந்திக்கிறதுக்கு வரணும் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வைஸ் இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலான ஒரு விஸ்டம் அவங்ககிட்ட என்ன செய்யும்? இருக்கு, ஞானம் இருக்குன்னு தேடி வரணும். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு அருள்வாராக என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து மூன்றாவதாக தேவன் அருளின வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நிலைப்படணும். இப்ப வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பாத்திரவான்களா என்ன செய்யணும்? நடக்கணும், நிலைப்படணும். be established. ஆமென். அல்லேலூயா. அடுத்து நான்காவதாக அவர் அருளின ஆறுதல். ஆமென். தேவன் நமக்கு அருளின ஆறுதல். அது எதற்கான ஆறுதல்? அந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்? too small இல்ல, it's a great. அல்லேலூயா. ஆமா, அந்த ஆறுதல், ஆமென், ஆமா, அது வந்து பெரிய ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஆறுதல், தேவன் அருளின ஆறுதல், the consolation. ஆமென். அது the great consolation. அது தேவனிடத்திலிருந்து வர்றது சாதாரண. அது மாதிரி மிருதுவான பேச்சு. அல்லேலூயா.
ஜென்டில் வேர்ட். ஆமென், ஹல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து வர்றது. அப்ப அந்த வார்த்தை, அந்த ஆறுதல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோம் தேவன் அருளின வேதம். ஹல்லேலூயா. The law of the Lord. ஆமென். சட்டம், ஆண்டவர் நமக்கு அருளினதான சட்டம், அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அந்த வேதம் இருந்தா நம்முடைய நடை என்ன செய்யாது? நடைகளை பிசக செய்யாத வேதம், வார்த்தை. நடைகளை தடுமாற வழி தவற செய்யாத அவருடைய வார்த்தை, வேதம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். அடுத்து தேவன் அருளின கிருபை. இந்த கிருபை எப்படி அப்படின்னா, இந்த கிருபை பாத்தீங்கன்னா விருதாவா இல்லாத கிருபை. என்ன கிருபை? விருதாவா இல்லாத கிருபை. அது வீணானது அல்ல அப்படின்னு பாக்குறோம். வாஸ் நாட் இன் வெயின், வீணான அதான் இருக்கவில்லை அப்படின்னு எழுதி. அதனால வீணா இல்லாத கிருபை, பிரயோஜனமான கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அருளுகிற அந்த கிருபை, கிரேஸ், ஹிஸ் கிரேஸ். அடுத்தது தேவன் அருளின தரிசனம். தேவன் அருளின தரிசனம், தேவன் அருளின ரெவலேஷன், வெளிப்பாடு. விஷன் அண்ட் ரெவலேஷன், தரிசனம் மற்றும் வெளிப்பாடு. இது எதுக்கு அப்படின்னா, இது பெருமை பாராட்டாமல் இருக்கிற விஷன். அல்லேலூயா. நம்ம வந்து நம்மள பெருமையா எண்ணிக்கிறதுக்கு இல்லாத விஷன். அல்லேலூயா. ரெவலேஷன் நம்மள மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, தேவனை வெளிப்படுத்துறதுக்கான விஷன். அல்லேலூயா. ரெவலேஷன். இந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? தரிசனத்தையும் நம்ம வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு அருளுகிறார். இறுதியாக நம்ம பார்த்தோம், ஆமென், தேவன் அருளின அப்பம், ஜீவ அப்பம் நானே. இது ஜீவனுக்கான அப்பம். அல்லேலூயா. தேவன் அருளின அப்பம் எப்படி? ஜீவனுக்கு ஏதுவான அப்பம். ஆமென். மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் நீங்களும் நானும் என்றைக்கும் அறியாமலும் என்ன செய்வோம்? இருக்கும். அல்லேலூயா. நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் நமக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. தேவன் எத்தனை ஆமென் காரியங்களை, ஈவுகளை நமக்கு அருளுகிறதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த ஈவுகளுக்கு, இந்த நன்மைகளுக்கு நாம் பாத்திரங்களாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இவைகளை எல்லாம் நம்ம நோட் பண்ணி அவைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலத்துல தேவனுடைய வருகை தாமதமான நம்ம ஆண்டவர் வல்லமையாய் நம்முடைய கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, இல்லங்கள்ல ஆண்டவர் பயன்படுத்த, ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம் என்று இல்லாமல், அல்லேலூயா, ஆமா, தேவன் நமக்கு தந்திருக்கிற காலம் வரைக்கும் ஆமென் தேவனுடைய கிருபையை பெற்று, அவருடைய வார்த்தையை பெற்று, அவருடைய தரிசனத்தை பெற்று, அவருடைய வெளிப்பாடுகளை பெற்று, ஆமென், நம்ம அவருடைய ஆறுதலை பெற்று, அவருடைய வார்த்தையை பெற்று வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஞானம் பெற்று வாழ கிருபைகளை தருவார். ஆசீர்வாதம் பெற்று வாழ கிருபைகளை தருவார். கண்களை மூடி நம்ம எல்லா நாட்களும் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் நாளை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி இணைந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின்
அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் அருளின சொல்லி முடியாத அவருடைய ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஞானத்தை அருளுகிறார், அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறார், அவர் நமக்கு வேதத்தை அருளுகிறார், அவர் நமக்கு ஆறுதலை அருளுகிறார், அவர் நமக்கு கிருபையை அருளுகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் நமக்கு அப்பமாகிய கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக நமக்கு அருளுகிறார். அவர் நமக்கு தரிசனத்தை அருளுகிறார், ரெவலேஷனை அருளுகிறார். அல்லேலூயா. வெளிப்பாடுகள், பிராமிஸ், வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு அருளுகிறார். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கருணைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற்று, உங்க வார்த்தையை பெற்று, உங்க வாக்குத்தத்தத்தை பெற்று, உங்க தரிசனத்தை பெற்று, உங்க வெளிப்பாடுகளை பெற்று, உங்க கிருபையை பெற்று. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க அப்பம், ஜீவ அப்பமாகிய உங்களை நாங்க எங்களுக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. ஆண்டுடைய கரம் இவர்களோடு இருப்பதாக நாளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீர் நடத்தும் பொறுப்பு ஜெபம் கேளுங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை செலுத்தலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு விசேஷ பாடலை நாம் பாட கேட்கும்போது நாம் என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே.